வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வர இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஒரு புதிய அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறார். விளிம்பு நிலையில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை அறிவிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அவர் அறிவித்திருக்கிறார். உரிமை தொகை, கோடைகால சிறப்பு நிதியை தொடர்ந்து தற்பொழுது விளிம்பு நிலை மக்களுக்கான சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பயன்பெறும் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3200 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. மாதம் அவர்களுக்கு 1200 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கூடுதலாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக வழங்கக்கூடிய இந்த சிறப்பு தொகையுடன் இந்த தொகை வரவு வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு நிதி மூலம் 5.92 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ளோருக்கு சிறப்பு நிதியை வழங்க கோரிக்கைகள் வந்தன. அதைத் தொடர்ந்து தற்பொழுது இதற்கான நிதியை நான் விடுவித்திருக்கிறேன். முதியோர், கைம்பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் உதவித்தொகையுடன் கூடுதலாக 2000 வரவு வைக்கப்பட்டது. நம்பிக்கையுடன் அவர்கள் வைத்திய கோரிக்கையை தற்பொழுது நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் 37,79,000 பேருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1,62,900 மீனவ குடும்பங்களுக்கு 8000 ரூபாய் மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என 8.53 கோடி மீது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாகவே தற்பொழுது பல்வேறு புதிய அறிவிப்புகளும் திட்டங்களும் சிறப்பு நிதிகளும் அறிவிக்கப்பட்டு பார்த்தோம்னால் அந்த மக்களுக்கு இன்பதிர்ச்சியை கொடுத்து வருகிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே இந்த உரிமை தொகை 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டது ஒரு இன்பதிர்ச்சியை கொடுத்த நிலையில் தற்பொழுது அனைவருக்கும் காலையிலேயே இந்த பணம் வரவு வைக்கப்பட்டிருப்பது அடுத்த ஒரு இன்பதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிதி வரவு வைக்கப்பட்டிருப்பது தற்பொழுது மாற்றுத்திறனாளிகள், அதே போன்ற கைம்பெண்கள், திருநங்கைகளுக்கு சற்று மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது.